வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 21 தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 6 வருடங்கள் நிறைவு. விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என அருட்தந்தை கிருஷாந்த தெரிவிப்பு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீந்திரன் வேண்டுகோள். தமிழரசு கட்சியின் ஒட்டி சுட்டான் பிரதேச வேட்பாளர்கள் ரவிகரன் இடையில் சந்திப்பு. சீனா ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குவதாக உக்ரைன் குற்றச்சாட்டு, தடைகளையும் விதிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நாடு முழுவதிலும் உள்ள 3 தேவாலயங்கள் மற்றும் கொழும்பில் உள்ள பிரதான விருந்தகங்கள் என்பவற்றில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 6 வருடங்கள் நிறைவடைகின்றது. பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதிலும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு கொட்டாஞ்சேலை புனித லூசியல் பேராலயத்தில் இருந்து பிரார்த்தனை ஊர்வலம் தொடங்கி கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தை சென்றடையும். காலை 8:30 மணிக்கு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் விசேட நிகழ்வுகள் நடைபெறும். காலை 8:45 அனைத்து மத ஸ்தலங்களிலும் மணிகள் ஒலிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு வத்திக்கான் தீர்மானித்துள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தினால் பாப்பரசர் பிரான்சிஸிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அங்கீகாரம் தொடர்பான பிரகடனம் இன்று மாலை 5:30 கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் அறிவிக்கப்படும் என பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை கிருஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகள் தொடர்பில் திருப்தி அடைவதாக கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை கிருஷாந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய விசாரணைகள் சற்று துரிதப்படுத்த வேண்டும் என்பது தமது நிலைப்பாடாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் 21 முன்னதாக மறைக்கப்பட்ட முக்கிய சில விடயங்களை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். எனவே ஜனாதிபதி கூறிய விடயம் தொடர்பில் நம்பிக்கை கொண்டுள்ள கத்தோலிக்க சமூகம் அதனை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அருட்தந்தை கிருஷாந்த பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். தமிழின தலைவர் இணைந்த தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் NB ஸ்ரீந்தரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழின தலைவர் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்திற்காக ஜனநாயக வழியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார். துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழரசு கட்சி தானாக வெளியேறி தனி வழியில் செல்வதாக தெரிவித்த நிலையில் ஏனைய பங்காளிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கினார்கள். தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்களாக களமிறங்கிய 10க்கு மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமது இருப்புகளை தக்க வைக்க தேர்தலாக பார்க்க வேண்டியது காலத்தின் தேவை. தேசிய மக்கள் சக்தியின் மாய வித்தையை நம்பி கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களித்து எந்த பயனும் கிடைக்கவில்லை. தமிழ் தேசிய மக்கள் சக்தியை இனியும் நம்புவது எங்கள் தலையில் நாங்களே மண்ணை வாரி போடுவதாக பார்க்கின்றேன். ஆகவே தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வழங்குவதன் மூலம் எமது எஞ்சிய இருப்புகளையாவது தக்க வைக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஒட்டி சுட்டான் பிரதேச கிளைக்கு உட்பட்ட உள்ளூராட்சி அதிகார சபை வேட்பாளர்களுடன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றினை நடத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் உள்ளூர் அதிகார சபை தேர்தலை இலங்கை தமிழரசு கட்சி ஒட்டி சுட்டான் பிரதேசத்தில் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஒட்டி சுட்டான் பிரதேசத்தில் காணப்படும் 5 உள்ளூராட்சி சபைகளை வட்டாரங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றுவதற்கான ஆலோசனைகளும் இதன்போது வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு நிறுவனத்தின் அதிகாரிகளின் தரவுகள் உள்ளிட்ட ஏனைய விவரங்களை தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னதாக அதிகாரிகளின் தரவுகள் மற்றும் வாகன விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு அனைத்து அரசு நிறுவனங்கள் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சில நிறுவனங்களிடமிருந்து குறித்த தகவல் கிடைக்கப்பெறவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மண் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனத்தை கடமையில் ஈடுபட்ட அடம்பன் போலீசார் இடைமறித்த போது போலீசாரின் சமிக்ஞை கட்டமைப்பை மீறி போலீசார் மீது வாகனத்தினால் மோதி செல்ல முற்பட்ட போது குறித்த டிப்பர் வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன்போது குறித்த டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் ஏற்றி செல்லப்பட்ட மண் மற்றும் உபகரணங்கள் காணப்பட்டதோடு அவை மீட்கப்பட்டதாக அடம்பன் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இரு நபர்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சென்னார் கிராமத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்ட நபர்கள் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதோடு மீட்கப்பட்ட பொருட்களும் அடன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அடம்பன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அரசு மற்றும் தனியார் காணிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்ற போதும் அடம்பன் போலீசார் மௌனம் காத்து வருவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்றைய தினம் மாலை வாள்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் வீட்டிற்கு ஆலியவர் பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் சென்று கலந்துரையாடிய போது அது வாக்குவாதமாக மாறி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த ஆலியவளியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மருதங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் மதுபோதையில் இருந்ததாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவிற்கு சீனா ஆயுதங்களை விநியோகிக்கின்றது என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை சீனா நிராகரித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதியின் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என சீனா அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தொடர்பான சீனாவின் நிலைப்பாடு எப்போதும் தெளிவானது என தெரிவித்துள்ள சீன வெளிவிவகார அமைச்சர் பேச்சாளர் சீனா யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு முயல்கின்றது என தெரிவித்துள்ளார். சமாதான பேச்சுவார்த்தைகளையும் ஊக்குவிக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் செய்தியாளர் மாநாட்டில் சீனா ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை விற்பனை செய்கின்றது, சீன அரசாங்க பிரதிநிதிகள் ரஷ்யாவில் ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர் என குற்றம் சாட்டியிருந்தார். உக்ரைனிடம் இது இருந்த தகவல் உள்ளது, எதிர்வரும் நாட்களில் அதனை வெளியிட உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சீனாவின் 3 நிறுவனங்களுக்கு எதிரான தடைகளை அறிவித்துள்ள உக்ரைன் இந்த நிறுவனங்கள் அதிநவீன IS-Iskander ஏவுகணைகளை தயாரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது.